शरणं पुनत्तु शतवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உண்மை அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம நிறைய வார்த்தை சொல்ல போறோம். உண்மை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. உண்மை அப்படிங்கிறது உள்ளத்திலிருந்து சொல்லப்படுவதனால உண்மை. வாயிலிருந்து வெளிப்பட்டால் அது வாய்மை. அதே உடல் மொழியால சில இடத்துல ரொம்ப தூரத்துல இருந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு கையில சைகையில காமிட்டோம், அந்த மாதிரி சொல்லப்படும் போது அது மெய்மை அப்படின்னு சொல்லுவோம். உண்மை, வாய்மை, மெய்மை. இதுக்கப்புறம் சொல்லப்படுது சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்காலத்திலும் இருப்பது அப்படின்னு சொல்றாரு. நம்ம குருஜி சொல்லும் போது அதை எதிர்மறையாகவும் சிந்திக்கலாம். எந்த காலத்திலும் அழியாதது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அதே வேதாந்தத்துல சொல்லப்படும் போது சத்தியம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மம் சத்தியம் ததன்ய சர்வம் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், அது இல்லாத அனைத்தும் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சத்தியத்தை நான்காவதாக சொல்லுது. இந்த சத்தியத்தை வேதாந்தம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா ரிதம் அப்படிங்கிறது ஒண்ணு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. ரிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில கண்டுபிடிச்சு அனுபவிச்சு அந்த உண்மையை உணர்ந்தால் சொல்வது ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ரிதம் அப்படிங்கிறது நம்மளால் உணரப்பட்டு உரைக்கப்படுவது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இந்த வேதாந்தத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல 3 மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிற பிரஸ்தானம் அப்படின்னா அடிச்சுவது. அந்த திரயம் அப்படிங்கிறது 3. இந்த பிரஸ்தானத்ரயம் 3 அப்படிங்கிற போது 3ல ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன அப்படின்னா உபனிஷத்துக்கள் சொல்லப்படுகின்ற 108 உபனிஷத்துக்களில் வேதத்தமான ரிக், யஜுர், சாம, அதர்வண இந்த 4 வேதங்களில் அந்தமாக இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் உபனிஷத்துக்கள் இடம்பெறுகிறது. இது ஸ்ருதி பிரமாணம். அடுத்து ஸ்மிருதி பிரமாணம் அப்படிங்கிறது கேட்டு சொல்லப்படுவது. அது பகவத்கீதை. அது மட்டும் இல்லை, மனுஸ்மிருதி, யக்ஞவல்யர் ஸ்மிருதி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது வேதாந்தத்துல நம்ம பகவத்கீதையை தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா நியாயம். இந்த 2ஐயும் நியாயப்படுத்துகின்ற ஒரு நியாயம் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது நீ சொல்றது நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்கணும். அப்போ உயர்வான ஞானத்தை சொல்லப்படும் போது நியாயம் அப்படிங்கறத நம்ம பேச்சு வழக்குல நியாயம் இருக்கான்னு கேட்கிறோம். அந்த நியாயத்தை நம்ம வேத வியாசர் அப்படிங்கிற நம்மளுடைய எல்லாத்துக்கும் குரு, அவர் தான் பரமகுருவா இருக்கக்கூடிய அந்த வேத வியாசர் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல அதை நியாயப்படுத்தி கூறுகிறார். இந்த 3 தெரிஞ்சதுன்னா வேதாந்தத்தோட அடிப்படை நம்மளுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிரும். அப்ப இந்த 3ஐயும் எதுக்காக கத்துக்கிறோம்? மனுஷனா பிறந்தா எதுக்காச்சும் ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? அப்ப அதை பத்தி தெரிஞ்சிருக்க முன்னாடி ஒரு கதை சொல்ல போறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய விஷயத்த எளிமைப்படுத்தி சொல்லணும்னா கதை எளிமையா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு விறகு வெட்டி காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். காடுனால உங்களுக்கு தெரியும், விருட்சங்கள், மரங்கள் அதிகமா இருக்கும். மரத்துக்கு என்ன அப்படின்னா, மரம் மட்டும்தான் எல்லாத்தையும் தந்துகிட்டே இருக்கான். நிழல் தருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் தருது, கனி தருது, பட்டை தருது, அதோட நாரை பூ கட்டுறோம். அந்த மாதிரி பழங்கள், காய்கள், மருந்து பொருளா, எண்ணெய் வித்துக்களா, வாசனை திரவியங்களா எல்லாத்தையுமே தந்துகிட்டு இருக்குது. அது மட்டும்தான் செத்த பின்னாடி வீட்டுக்குள்ளார உட்காந்துக்குது. நம்ம 6 அறிவு படைத்த மனிதர் அப்படின்னு சொல்றவங்க செத்ததுக்கு அப்புறம் வெளியில தூக்கி வச்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் வெளியில தூக்கி வச்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் அதோட பேரே வேற வேறுது இல்லையா? ஆனா இந்த மரம் மட்டும்தான் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளார உரிமையோட கட்டிலா, நாற்காலியா, டேபிளா, மேஜையா,
ஜன்னலா நிலை கதவா வந்து உட்கார்ந்துக்குது. அதனால தான் அது எப்பயுமே தந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு தரு பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர். அந்த தரு பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த காட்டில் வந்து ஒரு பயங்கர ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த விறகு வெட்டிக்கு என்ன வேலை அப்படின்னா, விறகு எங்க மரம்ல வந்து பச்சையா இருக்கிற மரத்தை அவன் வெட்டல, காஞ்சு போன பட்டு போன மரங்களை வெட்டி, வேணா பட்டும் போன மரங்களை வெட்டுறதும் எளிது, அதை விற்கிறதும் எளிது, ஏன்னா எளிதில் எரியும், அதனால அப்புறம் சுமக்கிறதும் எளிது. அதனால அவன் டெய்லி அந்த வேலை செய்கிறான். அவனுக்கு ஒரு மனைவி, அப்பா, அம்மா 3 பேர் இருக்காங்க. எளிய வேலைனால எளிய சம்பாத்தியம், அதனால எளிமையாக தான் வாழ்கிறாங்க. அப்போ டெய்லி வேலைக்கு போகும்போது டெய்லி கடவுளை வந்து வணங்கிட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. கர்ம யோகமாக செய்கிறார், எந்த முணுமுணுப்பும் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு எந்த கேள்வியும் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த வேலையை கிரமமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து கடவுள் ஒரு நாள் அவர்கிட்ட டெய்லி வேண்டுகிறதுனால கடவுள் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுக்குறாருன்னா அசிரீரியாக வந்து கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லும்போது வந்து கடவுளே 1 நிமிஷம் டைம் தாங்க, நான் வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு என்ன கேட்கணுமோ அதை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக ஓடி போனான். போய் கடவுள் எனக்கு எது வேணும்னாலும் கொடுக்குறேங்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்பா அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்நாளே முடிய போகுது எனக்கு, ஆனால் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல, நான் கஞ்சி தான் 3 நேரமும் குடிக்கிறோம், அதனால செல்வம் தான் முக்கியம், காசு பணம் நிறையா வேணும்னு கேளு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதையும், நான் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்திலோட நிறம் என்ன வண்ணம் என்னன்னு நான் அந்த உலகத்தை ஒரு தடவை கூட பார்க்கலப்பா, எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு 2 கண்லேயும் ஒரு தடவையாச்சும் பார்வையோட நான் இந்த உலகத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், அதனால எனக்கு கண்ணு வேணும்னு கேளு அப்படின்னாரு. சரின்னு மனைவியை பார்த்து கேட்டான், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறீங்க, உங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வேணுமா இல்லையா, அதனால குழந்தை வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்க. அப்போ 3 பேரும் கேட்டாங்க, உனக்கு தானே கடவுள் காட்சி தந்தாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அப்போ சொன்னா, எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டான். கேட்டதையும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவமாக இருக்குது, இவனுக்குள்ளார மனசுக்குள்ளார அந்த கணக்கு போயிட்டே இருக்கு, எல்லாரும் சொல்வதும் முழுமையான உண்மை, எதை போய் கேட்கறது அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம் வந்தது. நேராக கடவுள்கிட்ட போய், கடவுளே எதுக்கு முக்கியத்துவம் கேட்கணும்னு எனக்கு தெரியலையே, அந்த ஞானத்தை கொஞ்சம் கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி காலில் தொப்புன்னு விழுந்துட்டான். விழுந்ததை கடவுள் கிருபை பண்ணிட்டார். கிருபை பண்ணதையும் இவன் வந்து கேட்டான், 3 மாடியில் தங்க தொட்டிலில் தன் பேரன் தூங்குவதை தன் 2 கண்களால் என் தந்தை பார்ப்பதை பார்த்து நான் மனநிறைவோடு சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டான். கேட்கறதுக்கே ஞானம் வேணும்னா, நம்ம வாழ்க்கையில முழுமையான விடுதலை பெறணும்னா ஞானம் வேண்டுமா இல்லையா? அந்த ஞானத்தை வேதாந்தம் மட்டும்தான் கொடுக்குது. அந்த வேதாந்தத்துல அடியை நம்ம இன்னைக்கு எடுத்து வைக்கிறோம், அதுக்கு பேர் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் வந்து 4 பிரிக்கிறாங்க, அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4ல் வந்து எல்லாருமே அறத்தை தான் முதல்ல சொல்றாங்க. ஆனா சொல்லும் போதாச்சும் முதன்மை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அறம் தான் முதன்மையானது. அதனாலதான் அவ்வை சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு, விரும்பவாச்சு செய். மனுஷால நம்மளால கொடுக்க முடியல, மனசு வந்து முழுமையா எல்லாத்தையும் நம்ம தூக்கி கொடுக்க முடியல, மனசுலயாச்சும் விரும்பு, அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படு, முதல்ல ஆசையாச்சும் படு அப்படின்னு சொல்றாங்க அவை. அதனாலதான் அறம் செய்ய விரும்புங்கிறது ஆத்திச்சூடியில முதல் அடியில வரும். அந்த மாதிரி இந்த அறத்தை வந்து நம்ம 2வதா பார்க்கலாம். முதல்ல பொருள் தான் நம்மளுடைய மனசுல இயல்பா, மனிதனுடைய மனதுல பிறந்ததுலேருந்து பொருள் மேல தான் ஆசை வருது. அதனால மனசுக்கு முக்கியத்துவத்தை நம்ம வாக்குக்கும் கொடுக்கணும். பொருள், அந்த பொருள் மட்டும் கிடைச்சா இன்பம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு மேல என்ன பண்றோம், ஆசைப்படுகிறோம். ஒரு பொருள், இப்போ நம்ம செல்ஃபோனில் முதல்ல 1 கேமரா இருந்தப்போ ஓகேன்னு சொன்னோம், அப்புறம் 3 கேமரா 2 கேமரா அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் 5G வரைக்கும் வந்துட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஆப்பிள் வாங்கினா நல்லா இருக்குமே, எல்லாரும் என்னோட ஸ்டேட்டஸ் லெவல் அதிகமாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொன்றும் வந்து சுகசாதனமாக மாறிட்டு போகிறது. ஏன், அதோட இன்பம் அதிகமாக இருக்கும்னு நம்ம மனசுக்குள்ளார
அதை நினைக்கிறதுனால தான். அப்போ பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதன் மூலமாக கிடைக்கின்ற இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பொருள் நிலையாக இருக்கணும்னா அதுக்கு புண்ணியம் ஒரு வேணும். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, சே கை வரைக்கும் கிடைச்சதுப்பா, வாய்க்கு போறதுக்குள்ளார தவறிடுச்சுங்க. ரேஸ்ல இந்த நெல்லா இருந்து மணியாக மாறி அறுவடை பண்ணி அதை காய வச்சு உலர்த்தி அதை தவிடு நீக்கி அரிசியா மாறி கடைக்கு பேக் ஆகி வீட்டுக்கு அம்மா சமைச்சு அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது யாராச்சும் ஒருத்தங்க இப்படி வாய் வரைக்கும் வரும். நகரும் போது அந்த தூசோ அழுக்கோ அது மேலே விழும்போது நம்மளால் அதை சாப்பிட முடியாமல் போயிடும், அது கீழே போடுறோம். அது எவ்வளோ தூரம் அந்த ரேஸ் ஓடி வந்திருக்கு அந்த நெல் இல்லைங்களா, கடைசி நேரத்தில் தவறி போடுது. அப்போ நிலைக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு புண்ணியம் வேணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிருது இல்லை இல்லைங்களா. சில பேர்த்துக்கு உடல்லையே ஊனமாக இருக்கிறோம், சில பேர் பொருளாதாரத்தில் இருக்கிறோம், சில பேர் மனசில் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு ஊனம் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இந்த புண்ணியம் அப்படிங்கிறது தான் நம்மளை நிலைப்படுத்துது. அப்படிங்கிற போது அறத்தின் வழி நடக்கணும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு இயல்பாகவே தர்மம் என்பது சொல்லி வருவதில்லை, பிறக்கும் போதே அந்த உணர்வோட தான் பிறக்கிறோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு இது செஞ்சா நல்லது, அதை தான் பிறருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு தீமை கொடுக்குது அப்படின்னா அதை பிறருக்கு செய்யாதே. ஏன் அப்படின்னா தீமை செய்தா பாவம் வரும், பாவம் தொடரும், வாழ்க்கை முழுவதும் அந்த சக்கரத்தை உருட்டிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதிலிருந்து முழுமையான விடுதலை பெறணும். அப்படிங்கிறதுல மோட்சம் அப்படிங்கிறது 4வது வருது. புருஷார்த்தம்ங்கிறது 4, அதில் அர்த்தம், காமம், அப்புறம் தர்மம்னு 3ஆவதா பார்த்தோம். 3வது ஏன்னா இந்த 3 பொருளையும் நிலைப்படுத்தக்கூடியது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்பத்தையும் தருது. ஒரு புண்ணியம் 4 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த மனசு சந்தோஷப்படுதா இல்லையா, அது ஒரு புண்ணியம். அந்த புண்ணியம் சந்தோஷத்தை தருது. இது 3ஐயும் தாண்டி மோட்சம் என்பது நிரந்தரமான சந்தோஷத்தை தருது. 4ஆ சொல்றாங்க. ஆனா இந்த 4ஐயும் ஒன்றாக கொடுக்குறாங்க. 3 படியில பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் படியில 4ஆக பார்க்கிறோம். புருஷார்த்தம் 4ஆ பார்த்தோம். இப்போ 2வது படியில இந்த மனசு எதை நாடுது அப்படின்னா எல்லாத்துலேயும் இன்பத்தை மட்டும்தான் நாடுது. அப்ப இன்பம் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இன்பம் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துடுறோம். இன்பம் தரலைன்னா அந்த பொருளை தூக்கி வெளியில போடுறோம், குப்பைன்னு சொல்லி இல்லையா. இன்பம் தரும் வரைக்கும் தான் அந்த பொருளை நம்ம பாதுகாக்கிறோம், அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம். இன்பம் தரலை, அதை வேஸ்டா போயிடுச்சு, குப்பையில போட்டுரு அப்படின்றோம் இல்லைங்களா. அப்போ இன்பம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முதல் நோக்கம் மட்டுமில்ல. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா உயிருமே எதை நோக்கி ஓடுது அப்படின்னா இன்பம் என்பதை பெறுவதற்காகவே ஓடுகின்றது. அந்த இன்பம் தான் நம்மளுடைய அனைவருடைய இலக்கு. அந்த இலக்குல என்னம்னா இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம் அப்படிங்கிற 2 நிலை வச்சிருக்கோம். துக்கம் என்பது வேண்டவே வேண்டாம், இன்பம் என்பது எனக்கு நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். இந்த 4 நிலையில இருந்து 2ஆ குறைச்சதப்ப இந்த இதை 2ஆ பிரிக்கிறோம். என்னன்னா அறம், பொருள், இன்பம், இந்த 3ஐயும் ஒரு கேட்டகரியா வச்சு மோட்சத்தை இன்னொரு கேட்டகரியா பிரிக்கிறோம். பிரிக்கும் போது அறம் என்பது இன்பம், பொருள், இந்த 3ஐயும் நிலைச்சு நிற்க வச்சுக்கிறதுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். பாவ புண்ணியத்துல புண்ணியம் தான் எனக்கு இந்த பொருளை இன்னைக்கு கொடுத்துருக்கு, இந்த பொருள் எனக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அதை தர்ம வழியில அந்த புண்ணியத்துல சம்பாரிச்சுக்கணும். ஏன்னா பயந்து பயந்து பயன்படுத்தணும். நீங்க ஏதாச்சும் தீமையான ஒரு வழியில அந்த பொருளை பயன்படுத்தி எடுத்துட்டு வந்திருந்தீங்க இல்ல பெற்று இருந்தீங்கன்னா அதை பயந்து பயந்து பயன்படுத்தணும். அதை வெளியில சொல்லக்கூட உங்களுக்கு கூச்சமா இருக்கும் இல்லைங்களா. அப்போ தர்மம் தான் ஒரு பொருளை நிலைநிறுத்துது. இன்பத்தோட வழியில அந்த பொருள் கிடைக்கணும், இன்பத்தோட வழியில அந்த பொருள் இருந்தாதான் அது நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா எல்லா பொருளும் நிறைவான நிலைவான ஒரு முழுமையான இன்பத்தை கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிடும் போது அது ஒன்று டேஸ்டா இருக்கும். இப்போ மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா ஒரு பழம் சாப்பிடும்போது எனக்கு சுவையாக இருக்கிறது. அதே 10 பழம் சாப்பிடும்போது வயிறெல்லாம் ஹீட்னஸ் அதிகமாயிடும், வயிற்று வலி வர ஆரம்பிக்குது. ஒரு பொருளே முதலில் இன்பமாக இருந்தது, முடிவு வரைக்கும் நிரந்தரமாக இன்பமாக இருப்பதில்லை. 2வது குறையுடையதாக இருக்குது. அந்த பொருள் சில சமயம் அழுகிருக்கலாம், அடிபட்டிருக்கலாம், குழகுழன்னு போயிருக்கலாம், அது நிரந்தரமான இன்பமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் 3வது குறை உடையதாக இருக்கிறது. 2வது பார்த்தோம். 3வது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இழப்பை ஏற்படுத்துது, நம்மளுக்கு நோயை கொடுக்குது. 10 தடவை சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும் அப்படிங்கிற போது அது நோயை உருவாக்குது. இப்போ செல்போனே அல்லது டிவியே அதிகமாக பார்த்தோம்னா கண் வலி வருது, கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு.
இல்லைங்களா? ஒரு புலனை அதிகமாக உபயோகிக்கப்படும் போது அந்த புலன் வந்து என்ன பண்ணுது? பலகீனம் அடையுது, துக்கத்தை தருவதாக இருக்குது, இந்த நோயை தருவதாக இருக்குது. அப்ப இதெல்லாம் இந்த குறைவுடைய கூடியதிலிருந்து நிரந்தரமான இன்பம் வேணும்னு யாராச்சும் சில பேர் தான் யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நிறைவான இன்பம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதே இந்த மனசுக்கு தெரியல, அதை தேட தெரியல. ஏன்? குறைவான இன்பத்திலே நம்ம சந்தோஷமாயிடுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு நேரம் சாப்பிடும் போதே இது நல்லா சூப்பர் சாப்பாடுப்பா, அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சுவையிலே நின்று போயிடுது மனசு. அடுத்தது ஒண்ணு நிரந்தரமான இன்பம் இருக்குங்கிறதே தேட தெரியல. ஏன்னா அதுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. மோட்சம் என்பது நிரந்தரமானது, சத்தியமானது அப்படிங்கிறத போது நிரந்தரம். சத் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் இருப்பது, எக்காலத்திலும் அழியப்படாதது. ரெண்டாவது வந்து இந்த இன்பம் தரக்கூடிய பொருள்கள் எல்லாம் நம்மள அடிமைப்படுத்தும். ஒரு சீரியல் பார்த்துட்டிங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுப்பா, நான் இன்னைக்கு அந்த சித்தி சீரியல் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி சீரியல் ஓடும்போது எல்லாரும் ஓடி ஓடி அந்த கதையை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படா முடியும்னு 3 வருஷம் ஓடிச்சு அந்த சீரியல். அந்த மாதிரி அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு ஒரு பொருள் இருக்கும்போது. ஆனா இந்த பொருள் சத்துங்கிற பொருள், அறிவாகிய பொருள், நித்தியமான பொருள், ஆன்மா முழுவதுக்கும் சுதந்திரத்தை தரக்கூடியதாக இருக்குது. நம்மளை அடிமைப்படுத்தாததா இருக்கணும், சுதந்திரம் தரக்கூடியதாக இருக்கும், அழிவே இல்லாத பொருளாக இருக்கணும். அது வந்து நம்மளுடைய மோட்சம். அந்த மோட்சத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு படிநிலை வேணுமா இல்லைங்களா? அதுக்கு 3 படிநிலை இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய வேதாந்தத்துல வந்து 3 படிநிலை சொல்றாங்க. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம் அப்படின்னா கேட்டல், மனனம் அப்படின்னா அதுல எதையாச்சும் சந்தேகம் இருக்கா, குறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அதைய நிவர்த்தி பண்ணிக்கணும். அந்த நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் நிதித்தியாசனம்னா அதுல நிலைச்சிருக்கணும், அந்த உண்மையில நிலைச்சிருக்கணும். எல்லாரும் கேட்போம், அப்புறம் அப்படியே சில சமயம் விட்டுருவோம், அடுத்த காதுல போயிடும்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்க, கொஷின் பண்ணுவாங்க, அந்த ஆன்சர் புரியுதா இல்லையான்னு தெரியாது, அடுத்ததுக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து நிதித்தியாசனத்துல இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து தொடர்ந்து இருத்தல். ஒரு நாளைக்கு சண்டே மட்டும்தான்ப்பா நான் வேதாந்தத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன், பாக்கி நாளெல்லாம் நான் வேதாந்தத்தை பார்க்கறதுக்கு டைமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய சமையலுக்கும் என்னுடைய வேலைக்குமே சரியா போயிடுது, அப்ப நான் எப்ப வேதாந்தத்தை திருப்பி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரமே ஒதுக்கிறது இல்லை. அப்போ வந்து அதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லுவாருங்க, தீர்க்க காலம் நைனந்திரியம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, முழுசாக நைரந்திரியம், நீண்ட காலம் முழு ஈடுபாட்டுடன் அந்த செயலை செய்வது. ஒரு செயலை எடுத்துக்கிட்டோமா, இதுதான் என்னுடைய இலக்கு. இப்ப மனுஷ வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு புருஷார்த்தத்துல பார்த்துட்டோம். எது? துக்கமே இல்லாதது, முழுமையான சுதந்திரத்தை தருவது, நிரந்தரமாக இருப்பது, என்னுடைய எல்லா குறைகளும் இல்லாமல் நிறைவை, மனசுக்கு நிறைவை தருவது. இந்த 4 குவாலிட்டி எது கொடுக்குது? வீடு பேரு அல்லது மோட்சங்கிறது கொடுக்குது. சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த சத் சித் ஆனந்தத்தை வந்து கேட்டா மட்டும் போராது, அதுல சந்தேகம் தெளிந்தால் மட்டும் போதாது, அதுல நிலைச்சிருக்கணும். அந்த நிலைச்சிருக்கிறது வந்து தீர்க்க காலம், எல்லா காலத்திலையும் அதை தொடர்ந்து இருந்தா எளிதில் நம்ம இலக்கை அடைய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் எடுத்து தான் சுவாமி எனக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளார நான் என்னுடைய காலத்தை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ, தெளிவாக சொல்ல முடியுமோ, எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் குறையோ அல்லது நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் அடுத்த முறை இந்த தவறுகளை நீக்க முயற்சிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தவறாக இருந்ததுன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்குவேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரஸ்தானத்திரயம் சொன்னேன் இல்லைங்க, அந்த பிரஸ்தானத்திரயத்தில் வந்து 3 இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து ஸ்ருதி, ஸ்மிருதி, இன்னொன்று வந்து பிரம்மசூத்திரம், சூத்திரம்னு. இந்த 3க்கும் பாஷ்யம் எழுதினவங்க குரு அப்படிங்கிறவங்க ஆச்சாரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆச்சாரியால் வந்து சங்கராச்சாரியார். நம்ம இதில் வேதாந்தத்துக்கு இந்த 3க்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார் சங்கராச்சாரியார். அவருடைய பரம்பரையில் வந்தவங்களை வந்து குரு பரம்பரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரு பரம்பரையில் வந்த தயானந்த சரஸ்வதி சுவாமி, குருபரானந்தர், நம்மளுடைய சுவாமி, இவங்களுடைய பாதார விந்தங்களை
மனம் மொழி மெய்யினால் வணங்கி மகிழ்கிறோம். நன்றி. ஓம்.